தண்ணி லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. நீ முழுசு வர இந்த பிரேமுக்கு தாங்க காசு. மக்கள் இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே ஆர்ப்பரிச்சு கொட்டிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சதுங்க. எப்படின்னா நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொர்க்கம் தாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல இருக்க முடியல. ஸோ மக்களை இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோடை ஏற்றிட்டு தேனி வரைக்கும் போக போகிறோம். ஸோ தேனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பார்ப்போம். ஸோ மக்களே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ஒரு களிமந்தயத்தில் வந்துட்டு இருந்து நம்ம கிளம்புறோம். நம்மளால் உள்ள சாப்பிட்ருக்காரு பாருங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வாங்க அப்படியே கிளம்பலாங்க. போகலாம் ப்ரோ. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். கொண்டாடிங்கம்மா இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பார்த்தா இங்கேருந்து பார்க்கும்போது லிங்க வடிவமாட்டு அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்க. மக்கள் ஒட்டாந்தரை ரீச் பண்ணியாச்சுங்க. திண்டுக்கல்ல ஒரு பக்கம் இறக்கிட்டு அடுத்து தேனி இல்லைங்க. 2 பக்கம் இறக்குனா திரும்ப வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடம் சுற்றி பார்க்கலாங்க தேனியில். மக்களே அப்படியே வந்துட்டு திண்டுக்கல் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒட்டாந்தரிலேருந்து பல ஊர்கள், பல கிராமங்கள் எல்லாத்தையும் கடந்து ஸோ ஒரு பயணங்கள். ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே காசு பணம் எல்லாத்தையும் நோக்கி போயிட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மன நிம்மதியை வந்துட்டு யாருமே தேடி போகிறதில்ல. ஸோ அடிக்கடி வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. மக்களே திண்டுக்கல் ரீச் ஆகிட்டுங்க. திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாகனம் ஓட்டும்போது கைபேசி தவிர்க்கவும். அப்படியே போயிடும் லோடு இறக்கிட்டு அடுத்து வந்துட்டு தேனி போவோம். மக்கள்ஸ் ஃபைனலாக வந்துட்டு 2வது இடம் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியிருக்கிறேங்க திண்டுக்கல்லில், தென்றல் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சின்ன ரோல் இறக்கிட்டு அடுத்து தேனி போயிடலாம். மக்கள்ஸ் ஒருவேளை திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு இப்போ தேனி நோக்கி கிளம்பிட்டு இருக்கிறேங்க. கொடைக்கானல் ரோட்டில் கட்டாகி நம்ம தேனி போக போகிறோம். ரைட் கட் பண்ணிட்டு ஆச்சுங்க. தேனி இன்னொரு கரெக்டாக 77 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாங்க. இன்னொரு 1.5 மணி நேரம். மக்களே அடிக்கிற வெயில் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரி செல்சியஸ் தாண்டிடும் போல். மக்கள் செம்பட்டி 4 ரோடுங்க. செம்பட்டி 4 ரோடு வந்தாச்சு. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது லெஃப்ட் போனால் மதுரை, நேராக போனால் தேனி. பார்த்தீங்கன்னா அப்படியே தேனியோட கிளைமேட்டு இங்கே அடிக்குதுங்க. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே வர வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே இருக்குதுங்க. ஒரு 25 டிகிரி செல்சியஸுக்கு வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. மக்கள்ஸ் அப்படியே பாருங்கள் வழிநடுக இயற்கையோட அழகை. நேரத்தில் தேனிக்கு ரீச் பண்ணிடலாங்க. மக்களே அப்படியே போயிட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் முக்கால்வாசி இந்த குன்றுகள் அப்படி சொல்ல மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குன்னு தெரியும். ரைனி சீசனில் வந்தோம்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு, இந்த சைடு தென்னந்தோப்பு, சின்ன சின்ன குன்றுகள் நிறையவே இருக்குதுங்க. தேனியில் குரங்கணி ஃபால்ஸு, சுருளி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் சோத்துப்பாறை டேமு, இன்னும் நிறையவே இருக்குது. கும்பகர அருவி. அந்த வார்த்தை சொன்னால் வந்துட்டு நம்ம தலைவர் டென்ஷன் ஆகிறாரு. சிரிப்பாக வருது சொல்ல போனால். போன டைம் போயிட்டு அங்கே தண்ணியே இல்லைங்க. தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே போயிட்டுருக்குறேங்க. தென்னை மரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சைடு வாழைத்தோட்டம் அப்படியே பார்த்துட்டு இயற்கை காட்சிகளோட கொடைக்கானல் போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகுதுங்க. ஸோ இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கம், ரைட்டில் போனால் கொடைக்கானலுங்க. பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி பிரம்மாண்ட ராட்சச மலைகள். பெரியகுளம் இங்கேருந்து 11 கிலோமீட்டருங்க. அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள்.
ஸோ ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு செமையான பிளேஸு. ஸோ ஒரு வீக்கெண்ட் எண்டில் ஸோ பர்மிஷன் இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் இதெல்லாம் டீப் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே தேனி வரைக்கும் போயிட்டுருக்குறேங்க. அவங்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை காடு ஃபுல்லாக வந்துட்டு வெத்தலை தாங்க. வெத்தலை வந்துட்டு பயிரிட்டுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் தோட்டத்துக்காரன் தானே வர்றாங்க. உள்ளே போயிட்டு நம்ம பர்மிஷன் கேட்டு உள்ள வீடியோ எடுக்க போகிறோம். 12 மணி வரைக்கும் செருப்பு போடாமல் இங்கே விட்ருங்க. செருப்பு பார்த்துட்டு எடுத்து வீசிடுங்க. எத்தனை மாதம் அறுவடைங்கண்ணா அது? இது 20 நாளைக்கு இருக்கு. அது 5-6 வருஷத்துக்கு இருக்கு. சரி 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 சரிங்கண்ணா. 10 ஆள் கல்லிக்கிட்டே வெத்தலை ஒருக்கா நட்டு வச்சா 5-6 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம அப்புறம் வெத்தலை சிறுசா போயிடும். சரிங்கண்ணா. அழிச்சிட்டு அப்புறம் புது கன்று வைக்கணும். ரைட்டு ரைட்டுங்கண்ணா. இப்போ வந்துட்டு தண்ணி பார்க்குற சமயத்தில் நம்ம கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். சரி இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 நிமிஷம் மட்டும் வீடியோ எடுத்துடுறேங்க. இங்கே பாருங்க. அதான் பரவாயில்ல மக்களை. வெத்தலை வந்துட்டு நம்ம அதாவது தமிழர்களோட பாரம்பரிய முறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் செரிமானத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கடைசியில் சுண்ணாம்பாட போட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது வந்துட்டு வெத்தலை வந்துட்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பயிரிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த தேனி ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெத்தலைகள் அதுலேருந்து தெற்க நம்ம அன்றைக்கி நம்ம கேரளா போயிருந்தோம். ஸோ கேரளா ஏரியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெத்தலைகள் வந்துட்டு பயிரிட்டு இருந்தாங்க. என்னங்க 200 ஒரு கிலோ. 1 கிலோ 200 ஒரே வெத்தலை மட்டும் பறித்து பார்க்கலாம். மக்களே இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்துட்டு நம்ம வெத்தலை பொறிச்சிருக்கிறோங்க. கண்டிப்பாண்ணா. இங்கேயே அப்படியே தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டு ஆமாம். இது என்ன மரங்கண்ணா பூரா? குளிர்ச்சி ஆகிறதுக்கு இந்த வெத்தலை. ஓஹோ. அகத்தி மரம் அகத்திக்கிறது. ஓ அதே மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை வந்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு குளிர்ச்சியான ஏரியா கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து பாருங்கள் அகத்தி மரம். இதை வந்துட்டு இதுக்கு அடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி தேனிக்கு வந்துட்டு நிறைய டைம் வந்திருப்பாங்க. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அளவு பண்ணிக்கிறாங்க. ஸோ பரவாயில்லைங்க பாருங்கள். ஜம்முன் இருக்குல்ல வந்துட்டு 200 போகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க ஐயா, வரங்க ஐயா. சூப்பராக இருக்குதுங்க. வெத்தலை ஓட்ட சோக்குல குப்புன குத்துன மூக்குல அட வந்தது பாரு ரத்தம் இந்த ஆம்பளை மனசு சுத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வெத்தலை காம தோட்டத்தில் தாங்க இருக்கிறோம். வெத்தலை வந்துட்டு நம்ம கடையில் வாங்கியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஸோ ஒரு வெள்ளாமையாக வச்சு இப்போ நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றிணைஞ்சதுங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு செரிமானத்துக்காக வந்துட்டு இந்த வெத்தலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாராச்சும் கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சிட்டு வர்றோன்னு சொல்லுவாங்க. ஸோ வெத்தலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் தமிழோட பண்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றியமையாத ஒன்றுங்க. ஸோ தொன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம முன்னோர்களால் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை வந்துட்டு நம்ம உணவு முறையில் சேர்த்துட்டு வர்றோம். அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் உள்ள சுற்றி பார்த்தோம். ஸோ வந்துட்டு ஒரு 3 வெத்தலை பறிச்சாச்சுங்க. ஸ்மெல்லு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தலைவாழைகளை போட்டு சாப்பிட்டு இந்த வெத்தலையோட அப்படியே சுண்ணாம்பு வச்சு பாக்கு போட்டு அப்படியே சாப்பிட்டா சும்மா தேனாக இனிக்குங்க, அமிர்தமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டிய நேரம். ஒரு வழியாக வந்துட்டு வெத்தலை தோட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே தேனி நோக்கி போயிட்டுருக்குறோம். நீங்கள் பாருங்கள் வெத்தலை உள்ளே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேனிக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் திருநெல்வேலி 206 கிலோமீட்ரு, மதுரை 76, குமுளிங்கிருந்து 63 கிலோமீட்ரு, மூணாறு 87 கிலோமீட்டருங்க. ஸோ திண்டுக்கல்லியாக லோடு இறக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேரி தேனி டேக் டைவர்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரில.
ஸோ ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கட்சி மீட்டிங் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்கலாம். தேனி உள்ள டவுனுக்குள்ளண்ணா அதுலேயும் அங்கே போகுது, இதில் போக முடியாது. மக்களை இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா வீர பையனார் கோயிலுக்கு போயிட்டுருக்குறேங்க. ஸோ நம்ம மக்களை வீர பையனார் கோயில் போகிறோங்க. இப்போ இருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு மலை தெரியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா தேனி கம்பமேட்டு வழியே கேரளா போகிற ரூட்டுங்க. அது ஒரு டைம் நம்ம போயிட்டு வந்துருக்குறோம். ஸோ வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறா, போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், வீர பையனார் போகிற வழியில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பரான கிளைமேட்டுங்க. அங்கே அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்குறோம் வீர பையனார் கோயிலுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை ரீச் பண்ணிடலாங்க. பேக்ரவுண்டில் பாருங்கள், மலை வானுயர்ந்த மரங்கள் இருக்கும், மலைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க. சூப்பரான கிளைமேட்டும் கூட. ஸோ வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு 38 டிகிரி செல்சியஸ் தாண்டி அடிச்சிட்ருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, 20 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அப்படியே இப்போ ஐயாவும் பார்த்துட்டு ஸோ நீங்களும் வாங்க பார்க்கலாம். ஸோ தேனி வந்தீங்கன்னா வீர பையனார் கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. கால்ஸ் இங்கே இந்த காட்டுக்கு மலைகளுக்கு நடுவில் ஒரு வீர பையனார் கோயிலுங்க. மக்களே அங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீர பையனார் கோயில். இந்த காட்டுக்கு மலைகளுக்கு நடுவில் ஒரு வீர பையனார் கோயிலுங்க. மக்களே அங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீர பையனார் கோயில். இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருக்குது, சித்திரை திருவிழா நடந்திருக்குது 14ஆம் தேதி. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டுங்க நம்ம அக்கால்ஸ். இங்கே வந்துட்டு சினிமா ஷூட்டிங் நிறையா நடந்திருக்குது. இங்கே பாருங்கள் ஆலமரம். ஸோ கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாங்க, அப்படி ஒரு கிளைமேட்டு. மரம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே சுயம்புவாக வந்து பார்த்தீங்கன்னா வீர பையனார் வந்துட்டு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீர பையனார் கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம்னாச்சும் வந்துட்டு போகணும். ஸோ இங்கே இருக்கிற கிளைமேட்டு, இங்கே இருக்கிற மரம் இங்கே பாருங்கள். இந்த இடத்த விட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி திருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துருந்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஆலமாக குட்டி குட்டியாக பார்த்துருப்போம். ஆனால் நேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆலமரத்தை பார்க்குறேன் நான். இப்போ கிளைகள்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் இங்கேயே இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 20 டிகிரி செல்சியஸ் கூட இல்லைங்க. எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான மரம் தாங்க. வாங்க, கோயில் வந்துட்டு இப்போ நட சாத்தியிருக்காங்க. முன்னாடி பாருங்கள் நந்தி சிலை. வாங்க மக்களே அப்படியே போகலாம். நான் கோயில் வந்துட்டு நட சாத்தியிருக்கு. ஸோ நம்ம வெளியிருந்து மட்டும் வீடியோ எடுக்குவோம். இன்னொரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக திருவிழா அன்றைக்கி வரலாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருந்தால் சித்திரை திருவிழா அப்போ பார்த்துருக்கலாம். மக்களோட கூட்டங்கள் ஆரவாரங்கள் எல்லாம் வந்துட்டு ஆர்ப்பரித்து வந்திருக்கும். பாருங்கள் நந்தி சிலை எவ்வளோ பெருசுப்பா, சூப்பராக இருக்குங்க. சூப்பராக டிசைன் பண்ணி செதுக்கி இருக்கிறாங்க. அருள்மிகு அறம் தரும் சிவயோக நந்தீஸ்வரர். கட்டின மாலை கூட வந்து பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ சித்திரை திருவிழா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கட்டின அலங்கரிக்கப்பட்ட மாலை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள் தாங்க ஆயிருக்கு. அப்படியே அந்த அலங்காரம் அப்படியே காட்சி அளிக்கிறாரு. கொடிமரம் பாருங்கள் முன்னாடி. மக்கள்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாதுங்க, கூட்டு போட்டுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியிருந்து மட்டும் நம்ம கோயிலை பார்த்துட்டு ஸோ இன்னொரு நாள் வந்துட்டு திருவிழா அப்போது கண்டிப்பாக வருவோம். சித்திரை திருவிழா அப்போ வந்துட்டு அடுத்த வருஷம் இதே நாள் இங்கே இருக்கலாங்க. ஐயாக்கிட்ட வேண்டிட்டு போயிடலாம். ஐயா உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஸோ ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஸோ அடுத்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக திருவிழா அன்றைக்கி வந்துடுறோம். கூட்டிகிட்டு வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முழு பொறுப்பு. மக்கள்ஸ் வாங்க அப்படியே கோயில் வந்துட்டு ஒரு டைம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. கோயிலோட வரலாறு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையிலேருந்து வரக்கூடிய ஒரு இடங்க. அதாவது வந்துட்டு மலையிலேருந்து நீரூற்று ஊறி அப்படியே அந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே இந்த சுயம்பா தோண்டி இருக்கிற வீரப்பையனார் கோயிலுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை வந்துட்டு அப்படியே போகுது. அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னிமார் 7 கன்னிமார் சிலை வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். வாங்க மக்களே அப்படியே போகலாம். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் வரோம்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் மக்களே எவ்வளோ அலங்கரிக்கப்பட்ட. ஸோ ஸ்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த வாசம் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருதுங்க. ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் அந்த பூவெல்லாம் இருக்கிறது நீங்கள் அப்படியே அலங்கரிச்சிருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அலங்கரிக்கப்பட்டது மக்களே வாங்க பாருங்கள் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சாமி கும்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாங்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கு நிறைய போட்டு வீரப்பையனார் சுவாமி அடியே போற்றி. மக்கள்ஸ் மேலே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம். வாங்க மக்களே. ஸோ நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா வீரப்பையனார் கோயில் இருக்கிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஸோ நேச்சரோடு சேர்ந்து ஒரு ஆன்மீகம் பயணம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஐயனார் கோயிலுக்கு வரலாம். ஸோ அடர்ந்த காட்டுக்கு நடுவால் ஆலமரம் தாங்க இதில் ஹைலைட்டு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சைஸ் வர்றதுக்கு இது எவ்வளோ காலங்கள் ஆகிருக்கும். ஸோ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அழிக்கிறது ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு மரத்தை யாரும் வெட்டாதீங்க. மரங்கள் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழல் இங்கே இருக்கிற இடம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக்கி தரும். மனுஷங்கள் வந்துட்டு நம்ம மனிதர்கள் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மரத்தை வெட்டாமல் இருந்தாலே போதுமானதுங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் பாருங்கள். ஒவ்வொரு மரமும் சைஸ் பாருங்கள். அப்பா 100 வருஷங்களாக இந்த மரம் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சுயம்புவாக வந்துட்டு வீரப்பையனார் தோண்டி இருக்கிறாரு. ஸோ தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து ஒரு அவுட்டரில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க, அவ்வளோதான் வரும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப்பு கண்டிப்பாக 1 டே ட்ரிப்பு கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். தான் அந்த ஆலமரத்து பக்கத்தில் போவோம். சுற்றி வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும் போல். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து டிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகம். நீங்கள் பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க. நிஜமாலுமே இந்த இடத்துக்கு வந்தது ஒர்த்து. வானு இருந்த சோலையிலே நான் நடந்த பாதையிலே மக்கள்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ மனசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தேனிக்கு அவுட்டர்லேருந்து அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது. இங்கே வந்தோடனே அப்படியே வெயில் ஃபுல்லாமே கம்மியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி கூட இருக்காது, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மறக்காம வந்துட்டு இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் மக்களே. சூப்பராக இருக்குதுங்க. இருந்தால் இங்கேயே கூட இருக்கலாம், ஆனால் லோடு இறக்கணும். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. போய் லோடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களை வந்துட்டு பார்க்கலாம். நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் சொர்க்கந்தாங்க. மலையடி வாரத்தில் இப்படி ஒரு கோயில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷங்க. நிஜமாலுமே இந்த இடத்துக்கு வந்தது சூப்பராக இருக்கலாங்க. ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் லோடு போய் இறக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்தால் இன்னொரு 2-3 இடம் பார்க்கலாம். மக்கள்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு வீரப்பையனார் கோயில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக தோன்றி இருக்கிற இந்த வீரப்பையனார் கோயில் வந்துட்டு எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இருந்தால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நிஜமாலுமே. ஸோ இங்கே இருக்கிற மரம் இங்கே இருக்கிற சூழல் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த திருவிழா அப்போ வந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இடநாளில் வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். தேனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த வீரப்பையனார் வந்துட்டு சுயம்புவாக தோண்டிருக்காரு. கண்கொள்ளா காட்சிங்க நிஜமாலுமே. ஸோ இங்கே இருக்கிற அந்த மரம் தாங்க ஹைலைட் இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே எவ்வளோ ஹீட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் எந்த டைமில் வேணால் வரலாம். ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா இதே கிளைமேட் தாங்க இருக்கும். இதுக்கு காரணம் இந்த வானம் இருந்த மரங்கள் மட்டும்தான். ஸோ மரங்களை வந்துட்டு தயவு செஞ்சு வெட்டாதீங்க மக்களே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக நான் இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இயற்கைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம மனிதர்களால் எவ்வளோ இது உருவாக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு நிகர் வந்துட்டு இயற்கை தான்.
ஸோ அதனால் வந்துட்டு மரங்களை வெட்டாதீங்க, மரங்களை நிறைய வளர்க்கணும். ஸோ இது மாதிரி எல்லா இடமும் ஆகணுங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ஸோ மக்களை மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாங்க. அப்படி போய் இறக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்கள் வந்துட்டு போகணும். வாங்க போகலாம். வீரப்பையனார் கோயில் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை சிலை ஒன்று இருக்கும். பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டங்க. இப்போ நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம். மக்கள்ஸ் வீரப்பையனார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குதிரை சிலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உயரமாகவும் இருக்குது. ஸோ அது இப்போ நம்ம கிட்டே போய் இப்போ காட்டுறோம் பாருங்கள். சித்திரை திருவிழா வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. நன்றிண்ணா. வாங்க அப்படியே சுற்றி வரலாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிலை. சூப்பராக இருக்குது பாருங்க. மக்கள்ஸ் ஃபைனலாக வந்துட்டு ஐயாவும் பார்த்தாச்சு. ஸோ ஒரு பூசையை முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் என்ன தெரியுதுன்னு சூப்பராக இருக்குதுங்க. அந்த மலை இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 அடி இருக்கும். ஸோ நம்ம கொண்டரைக்கு மலை மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஹைட்டில் இருக்கிற மலைங்க. பாருங்கள் அந்த ஆறு உருவாய் அப்படியே வந்துட்டு இங்கே அப்படியே கடந்து போகுது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரப்ப ஐயனார் கோயில் வந்தீங்கன்னா இயற்கை சூழலோடு இருக்கிற ஒரு கோயிலுங்க. தயவு செஞ்சு ஒரு டைம்லாம் வந்து பாருங்கள். இதுக்கு மேலே வீடியோவில் பார்க்காதீங்க, நேரில் வந்து பாருங்கள். வீரப்ப ஐயனார் கோயில் போயிட்டு திரும்ப ரிட்டன் நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. வழியங்கில் வாழை தோட்டம் தாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மன அமைதி கிடைக்குதுங்க நிஜமாலுமே. வீரப்ப ஐயனார் கோயில் பார்த்துட்டு அப்படியே லோடு இறக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அண்ணன் கொஞ்சம் டயர்டாக இருக்கார், போயிட்டு ஒரு இஞ்சி காப்பி அடித்தா சரியாக போயிடும். வாங்க சுற்றி பாருங்கள். தேனி மாநகரம் எவ்வளோ அழகாக காட்சி இருக்குதுன்னு. தேனியோட மொத்த அழகு இங்கேருந்து பாருங்கள். மக்கள்ஸ் வீரப்பையனார் கோயில் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேனியில் ஒரு இடத்துல வந்துட்டு குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க. ஸோ அங்கே சௌராஷ்டிரா கல்லூரி. ஸோ இந்த வீரபாண்டி அப்படிங்கிற தேனியில் வந்துட்டு வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு மண் பாதையாட்ட போகுது பாருங்கள். இங்கே வந்துட்டு போனோம்னா குளிக்கிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ வாங்க மக்களே, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவான ஆறு நதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேனி வழியாக வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கடந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிட்டுருக்குது. ஸோ வைகை அணையில் கூட போய் இது கலக்கலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ரோடு அங்கே இருக்குங்க தெரியும். ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து கீழே இறங்கி நீங்கள் அந்த இடத்துல போய் குளிக்கலாம். நம்ம ஆள் அங்கே நின்றுருக்காரு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இறங்கி போய் ஒரு குளியலை போடலாங்க. காலையிலேருந்து மலை ஏறி பயங்கர டயர்டாக இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போய் குளியலை போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த டே வந்துட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறேங்க. கற்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தடுப்பணை இந்த இடத்துல வந்துட்டு இந்த காலில் அமைச்சு கிட்டத்தட்ட 11 வருஷங்களுக்கு மேலே இருக்கலாம். பாருங்கள் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணி எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். இப்போ ஒரு இந்த காலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமாக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரி இடம் இருந்தால் ஸோ கண்டிப்பாக டெய்லி அந்த இடத்துக்கு போய் குளிக்கலாம். ஸோ ஆனால் அது மாதிரி இடம் இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு தேனியில் வந்துட்டு நிறைய இருக்குதுங்க. நம்ம ஆள் இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, நமக்கு முன்னாடி வந்துட்டார். இந்த ஃப்ரேமுக்கு தாங்க காசு. இதை பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தவம் இருந்தாலும் ஒர்த்துங்க நிஜமாலுமே. ஆஹா இன்னும் யார் பறித்து போயிட்டுருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து குளிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு தண்ணியோட வேகம் வந்து பாருங்கள் ரொம்பவே அளவு அதிகமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, தேனி காத்தோட தேனை தெளித்தாலே தேனாக பாயின்ற நதிகள் அப்படி இருக்குதுங்க. சொர்க்கங்க நிஜமாலுமே.
மக்கள் இங்க பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க நிஜமாலுமே. வாங்க அப்படியே போகலாம் அந்த கரையை நோக்கி. ஸோ இன்னும் வார்த்தைகள் வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடம். தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டிட்டு போகிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் சைடில் வந்துட்டு அப்படியே அந்த கட்டியிருக்கிற அந்த அணைகளை வந்து சைடில் அந்த தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போது அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நிஜமாலுமே. மக்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளை அடிச்சுட்டு போயிடும். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் புதுசாக வர்றீங்கன்னா கொஞ்சம் அதாவது உள்ளூர் பீப்புள்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்துட்டு உள்ளாருங்கிறது ரொம்பவே நல்லது. தண்ணி கொட்டுறதா இருக்கட்டும், அப்படியே வலிஞ்சு ஓடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழே விழுகிறதா இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குதுங்க நிஜமாலுமே. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு சன்செட் ஆக போகுது அங்கே பாருங்கள், சூரியன் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது. இந்த நிமிஷம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு சன்செட் ஆக போகுது அங்கே பாருங்கள், சூரியன் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது. இந்த நிமிஷம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறோம். மக்கள் பாருங்கள், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு செம்மையாக இருக்குதுங்க. இங்கிருந்து பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மக்களே இப்போ இங்கே தான் இப்போ நம்ம இறங்கி குளிக்க போகிறோம். ஸோ இங்கிருந்து பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குளிக்க போகிறோம். பாருங்கள் மக்களே, மக்கள் பாருங்கள், இடத்துல இப்போ நம்ம குளிக்க போகிறோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குளிரை போட்டு போகலாம். ஸோ இன்றைக்கான டே வந்து இந்த நடிக்கிற ஓரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. வாங்க மக்களே, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கும். தண்ணியோட வேகம் பாருங்கள், தண்ணியோட வேகம் அதாவது வந்துட்டு இப்போ வெயில் காலம் தான், ஆனால் இருந்தாலும் இப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட உயரம் அதிகமாக இருக்குது, வேகம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நிஜமானுங்க. ஸோ இந்த நிமிஷம் இந்த இடத்த இப்போ வந்து இங்கே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போயே வந்துட்டு இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போயிடறாங்க. அதாங்க வாழ்க்கை. ஸோ இந்த நிமிஷம் இந்த இடத்த இப்போ வந்து இங்கே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போயே வந்துட்டு இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போயிடறாங்க. அதாங்க வாழ்க்கை. பாருங்க, சூப்பராக இருக்குது நிஜமானுங்க. தண்ணி வந்து வந்து பாருங்கள், அந்த பாறையிலே அப்படியே அந்த கோடு விழுந்த மாதிரி தண்ணியோட பாதை அப்படியே உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்கள். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தேனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குளிக்கிறதுக்கு போகலாம். தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுங்க. மக்கள் இங்க பாருங்க, மக்கள் இங்க பாருங்க,
நம்மளும் ஒரு அழகான இடத்துல நின்றுக்கிறோம். ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் தாங்க இருக்குது. தேனியிலேருந்து வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. எங்கே வர கிருஷ்ணசாமி வீட்டில் வேணா கிருஷ்ணசாமி வீட்டில் கோயிலுக்கு போகிறேன்ட்டா நீ முழுசு எவ்வளோ வச்சு வர அந்த பிள்ளை அரை குடுப்பில் வச்சு விடுங்க வீட்டுக்கு இப்போ சோறு தெரியா காசுமா மிட்டாய் முடிச்சு கிளம்ப போறியா தண்ணி லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. மக்கள் பாருங்க, அழகு ஒரு மாலை நேரத்தில் தண்ணி இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ புளியில் போட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஸ்பெஷலான மூமெண்ட் பாருங்க மக்களே. தண்ணி மக்கள் பாருங்க, நம்ம குளிச்சுட்டு இருக்கிறோம். மக்கள் மேலே சொர்க்கங்க நிஜமாலவே. இந்த இடத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு ஸோ ஒரு தரமான குளிகளோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிய போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாம். உங்களோட மிஸ்டர் கரிகால சோழன் 294. மக்களே, இந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா, ஸோ தேனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடை இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலாம். ஸோ ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ இது மாதிரி கரையோரத்தில் வந்துட்டு ஜாலியாக ஒரு விசிட்டை போட்டு குளிச்சுட்டு போங்க மக்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சது இந்த நாள். மக்கள் ஃபைனலாக அந்த இடத்த விட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாங்க வாங்க. ஸோ தண்ணி வந்து பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குதுன்னு. ரிஸ்க் எடுத்து குளிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு கரையோரத்தில் நின்று குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. இன்னர் பட வடிகள் மாதிரி நடந்துட்டு இருக்கிற உள்ள தண்ணி போய் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து போங்க. வண்டி கிளம்புறோம். ஸோ வண்டிக்கு போயிட்டு அந்த லோடை இறக்கி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஊர் பக்கம் போய் சேரலாங்க. வாங்க மக்கள்ஸ், வாங்க அப்படியே வண்டிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ போய் லோடு இறக்கிட்டு அப்படியே ஊர் பக்கம் போய் சேரலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டே வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க. ஸோ பாருங்கள், ஃபுல் வீடியோ சூப்பராக இருக்குங்க மக்கள்ஸ். நான் மற்றும் ஒரு பதிவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களோட மிஸ்டர் கரிகால சோழன் 294. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தீபக்.